அந்த படம் வந்து ரொம்ப கொஞ்ச நாள்லயே இப்படி கண்ணகி நகர் கார்த்திகா இதே மாதிரி போய் இந்தியாவுக்காக விளையாண்டு அந்த பதக்கங்களை வாங்கிட்டு வர்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அல்டிமேட்டான கோயின்சிடென்ட் அது. ஆமாம். நீ கோபி நயினார் ஒரு இதுன்னு போட்டிருந்தார், அறம் படத்தினுடைய இயக்குனர். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நகரத்திலேருந்து அவங்கள அப்புறப்படுத்தி ரொம்ப ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் கண்ணகி நகர்னு ஒரு இடத்துல தங்க வச்சிங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற நகரத்திலிருந்து ஒருத்தர் இந்த சாதனையை பண்ணல, நீங்கள் வேண்டான்னு ஒதுக்கி வச்சிங்கல்ல, அங்கேருந்து ஒருத்தர் தான் அதை பண்ணியிருக்கா அப்படின்னு போடுறது. ரொம்ப படிக்கும்போதே எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. பாருங்கள், நீங்கள் வேண்டான்னு ஒதுக்குற ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணு அப்படி எமர்ஜி ஆகி வெளியில் வந்து இந்த நகரத்துக்கே பெருமை சேர்க்குறா பாருங்க. இப்போ நீங்கள் கண்ணகி நகர் கார்த்திகான்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவுட் ஆஃப் தமிழ்நாடு போயிட்டீங்கன்னா தமிழ்நாட்டு பொண்ணுமா, சென்னையை சேர்ந்த பொண்ணுமா. அப்போ இந்த சென்னைக்கே பெருமையை அந்த கண்ணகி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கல்ல.